எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேக்ஸில் ஒரு ட்ரிக்கை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும் a plus b the whole square is equal to a square plus 2ab plus b squareன்னு. ஆனால் அது எப்படி வந்தது? a plus b into a plus b பண்ணால் அது வருது. ஆனால் கிளியராக புரிஞ்சிக்கிறதுக்காக, மனப்படமே பண்ணாமல் கரெக்டாக புரிஞ்சு படிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதான் ஃபார்முலா. a plus b the whole square வந்து a square plus 2ab plus b square தான். இப்போ பாருங்களா, ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன். ஸ்கொயரோட ஃபார்முலா நான் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் தான். கரெக்டுங்களா? இப்போது ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்னா என்னன்னு அப்படி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்த ஒரு கட் பண்ணுறேன். இது வரைக்கும் இருக்கிறது இடம் ஏ, இந்த இடம் வரைக்கும் பி. அப்போது இந்த வரைக்கும் இருக்கிறது ஏ, இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது பி. கரெக்டாக? அப்போ என்ன, ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஆகணும். ஏன்னா இதான் ஸ்கொயர் ஆக முடியும் இல்லையா? ஏ ப்ளஸ் பி சேர்ந்தால் தான் ஒரு சைடு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அதை இது கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்போ இது ஏ, இது ஏன்னா இந்த சைடு ஏன்னா இந்த சைடும் ஏ தான். இது பின்னா இந்த சைடும் பி தான். இது ஏன்னா இதுவும் ஏ தான். புரியுங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், நல்லா பாருங்களேன். இது பாருங்கள், இதுவும் ஏ, இதுவும் ஏன்னா என்னது, ஒரு ஸ்கொயர். அப்போ இந்த ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா என்னன்னா ஏ ஸ்கொயர். இதை பாருங்களேன், இது பி, இது ஏ. அப்போ இது என்னது, ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோடைய ஃபார்முலானா லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ ஏ இன்ட்டு பி, ஏபி. இங்கே பாருங்கள், இது பி, இது ஏ. அப்போ இது ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து, ஏ பி. இது பாருங்கள், இதுவும் பி, இதுவும் பி. அப்போ என்னது, இது ஒரு ஸ்கொயர். ஸ்கொயரோட ஃபார்முலானா ஏ ஸ்கொயர். ஸோ பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் என்ன, இது ஏரியா கூட்டணும், இந்த ஏரியா கூட்டணும், இந்த ஏரியா கூட்டணும், இந்த ஏரியா கூட்டணும். இங்கே எழுதி வரேன் பாருங்களேன். இது எழுதுறேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஏபி ப்ளஸ் இந்த ஏபி ப்ளஸ் இந்த பி ஸ்கொயர். அப்போ என்னென்னா ஏ ஸ்கொயர், ரெண்டு ஏபி இருக்கா, ஏபி ஏபி 2ஏபியா ப்ளஸ் பி ஸ்கொயரா வந்துச்சா? இப்படி தான் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்தது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? இப்படி தெரிஞ்சு புரிஞ்சு படிச்சுருந்தோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து சொல்லலாம்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கீழே ரெட்டு கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி ஒரு வாட்டி நீங்கள் யூடியூப்னு போய் போட்டிங்கனாவே என்னோட இதை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நான் போடுற புது புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அங்கே லிஸ்ட்டாகவும் விருப்பப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.